நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராம்ல உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சுடா, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? ஓ, விளையாடலாமே. இங்கே இருக்கிறதெல்லாம் நான் ஒரு ஆர்டரில் வச்சுருக்கேன், ஓகேவா? நான் 10 கவுண்ட் பண்ணுவேன், நீ எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும். மறுபடியும் நான் எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணுவேன். நான் 10 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே நீ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இருந்த அதே ஆர்டரில் அடுக்கி வைக்கணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸிப்பா. ஓகே, நல்லா பார்த்துக்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ நீ கண்ணை முடிக்க, நான் ஷஃபில் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே ஜுடா, கண்ணை தர. 10 கவுண்ட் பண்ணுவேன், எல்லாத்தையும் கரெக்டாக வை, ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே ஜுடா, நீ இதை தப்பாக வச்சுருக்க, இதை தப்பாக வச்சுருக்க. கிட்டத்தட்ட நீ எல்லாத்தையுமே அது ஒன்று கரெக்டாக வச்சுருக்க. 5 இது தப்பாக வச்சுருக்க ஜுடா. நீ சடனாக சொன்னதுனால நான் மறந்துட்டேன். நீ முதலே சொல்லியிருந்தா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. பாத்தியா, ஆயத்தோன்றது நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு. நீ என்ன சொல்கிற? கேமாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். இந்த மொபைல் வேர்ல்டில் நம்ம மைண்டு நம்ம சொல்கிறத கேட்குறதே இல்லை. ஆனால் நம்ம மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சு எப்போவுமே எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும். எபேசியர் 6:15 கூட ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்து கொள்ளணும்னு போட்டிருக்கு. இந்த நாள் ஃபுல்லாக நம்ம ஆயத்தம் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ஷன் சாங் பாடிட்டு வந்துடலாமா? Over to action song. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Hi குட்டீஸ், praise the Lord. Welcome back to Ablaze program. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா ஆயத்தம். நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் இருக்குது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எப்படி ஜெயம் வரும்? நம்ம ஆயத்தமாகும் போது தான் ஜெயம் வரும். எக்ஸாமில் கூட நிறைய பேர் ஆயத்தமாகி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே பாஸ் பண்ண முடியும். அது போல தான் நம்ம ஆயத்த தேவை. எல்லா காரியத்துலையும் பண்ண ஒரு ஆயத்த தேவை. நம்ம விபிஎஸ்க்குள்ள ஒரு பாட்டு பாடியிருப்போம்ல, டொக் டொக் டொக். அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியுமா? பாடலாமா? வித் மியூசிக். கண்டுபிடிச்சிங்க என்ன பாட்டுன்னு? எஸ், சூப்பர். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? 1 2 3 go. குதிரை குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்.
கர்த்தரால் வரும். குதிரை குதிரை யுத்தத்துக்காய் ஆயத்தம் பண்ணப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ விசுவாசித்தால் நாம் விசுவாசித்தால் இந்த உலகத்தை ஜெயித்திடலாம். நீ விசுவாசித்தால் நாம் விசுவாசித்தால் இந்த உலகத்தை ஜெயித்திடலாம். சேர்ந்து சொல்லலாம் குதிரை 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 யுத்தத்திற்காய் ஆயத்தம் பண்ணப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். சூப்பர். ஜெயமோ கர்த்தரால் வரும். வாவ் சூப்பர். எல்லாரும் பாட்டு பாடினீங்க, ஆனால் நிறைய பேர் ஆக்ஷன் பண்ணாமல் இருந்தீங்களே. எல்லாரும் இந்த பாட்டு விபிஎஸ்ல நம்ம பாடியிருக்கோம், குதிரைன்னு எல்லாம் அப்போ நல்லா ஆக்ஷன் பண்ணோம். இப்போ திருப்பி ஒரு டைம் பாடலாமா? ஆக்ஷன் பண்ணலாமா சார்? வித் மியூசிக். சூப்பர். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். கமான். 1 2 3 கோ. குதிரை குதிரை யுத்தத்துக்காய் ஆயத்தம் பண்ணப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை சூப்பர். குதிரை யுத்தத்துக்காய் ஆயத்தம் பண்ணப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ விசுவாசித்தால் நாமும் விசுவாசித்தால் இந்த உலகத்தை ஜெயித்திடலாம். நீ விசுவாசித்தால் நாமும் விசுவாசித்தால் இந்த உலகத்தை ஜெயித்திடலாம். குதிரை குதிரை சூப்பர். யுத்தத்திற்காய் ஆயத்தம் பண்ணப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். வாவ் சூப்பர். எல்லாரும் ஆக்ஷன் பண்ணீங்க. சில பெரியவங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுறீங்க. நைஸ். நம்ம இன்னொரு பாட்டு பாடலாமா? இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு போர் வீரன். யாருக்காக போர் வீரன்? இயேசுவுக்காக நம்ம ஒரு போர் வீரன். போர் வீரன்னா எதை முறியடிக்கணும்? பிசாசோடைய செய்கைகளை, அவன் பாவ காரியத்தை தூண்டுவான் மைண்டில். நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவுடைய பலத்தில் அவனை முறியடிக்கணும். நம்ம யார்? சோல்ஜர் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம ஒரு போர் வீரன். ஏசப்பாக்காக ஒரு போர் வீரன். அவர் வருகைக்காக ஆயத்த பண்ணப்பட்டு பிசாசுடைய செய்கைகளை முறியடிக்க ஏசப்பாவுடைய பலத்தை நம்ம கேட்டு, ஆண்டவரே நான் பிசாசுடைய செய்கைகளை முறியடிக்கிறேன், பாவத்தை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தமாகணும். அப்படி ஆயத்தமாகும் போது தான் ஏசப்பா நமக்கு வல்லமை கொடுப்பாரு, தைரியம் கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு. அதுக்கு பேர் தான் நம்ம ஒரு போர் வீரன். ஏசப்பா நம்ம போர் வீரனா அழைக்க போறார். பாடலாமா? சேர்ந்து பாடலாமா? காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன். அந்த பாட்டு பாடலாமா? வித் மியூசிக். Come on. நான் ஒரு போர் வீரன் சொல்லி எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? நைஸ். காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன். சவாரி செய்து சுட்டிட மாட்டேன். விமான படையில் பறந்திட மாட்டேன். நான் இயேசுவின் போர் வீரன். காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன். சவாரி செய்து சுட்டிட மாட்டேன். விமான படையில் பறந்திட மாட்டேன். நான் இயேசுவின் போர் வீரன். நான் இயேசுவின் போர் வீரன். நான் இயேசுவின் போர். எல்லாரும் சத்தமா சொல்லாம காலாட்படையில். காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன். சவாரி செய்து சுட்டிட மாட்டேன். விமான படையில் பறந்திட மாட்டேன். நான் இயேசுவின் போர் வீரன். சொல்லுங்க சத்தமா, நான் இயேசுவின் போர் வீரன். சத்தமா சொல்லுங்க, நான் இயேசுவின் போர் வீரன். வாவ், எல்லாரும் சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க. இன்னைக்கு நம்ம தலைப்புல பார்த்தது போல ஆயத்தம். அந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? Over to next segment. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஷன் சாங் பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல?
சரி க்ளோரி, என் கையில் இருக்க கேம் உனக்கு என்னன்னு தெரியுமா? இது தெரியலையேப்பா. இது பேர் தான் பல்லாங்குழி. இது விளையாடும் போது நம்மளுக்கு கணக்கு பயிற்சியும் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற பயிற்சியும் வரும். வாவ், சூப்பரா இருக்கேப்பா. சரி, இப்போ நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? Over to shots. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. டேய் மதன், என்னடா நியூஸ்ல போட்டிருக்கு? இந்த நியூஸை பார்த்தாலே டென்ஷன் தான் ஆகுதுண்ணே. டேய், ஏன்டா பேப்பரை கசி கீழே போடுற? எதுவுமே சரியில்லைண்ணே. போலீஸ் அதிகாரிங்க சரியில்லை, கவர்மெண்ட் அதிகாரிங்க சரியில்லை, யாருமே சரியில்லை. டிரைவருங்க சரியில்லை, சர்ச்சுக்கு போனா பாஸ்டருங்க சரியில்லை, யாருமே சரியில்லை. இந்த உலகத்துல யாருமே சரியில்லைண்ணே. அண்ணா 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 பிச்சை போடுங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன், போடா. உன்னோட இந்த உலகத்தை குறை சொல்றதை விட்டுட்டு நாம முதலாவது மனம் திரும்பணும்டா. நீ இன்னைக்கு நியூஸை பார்த்த, ஏதோ ஒரு பிச்சைக்கார வந்தான், அவனுக்கு உன்னால மனம் இறங்கி உதவி செய்ய முடிஞ்சதா? முடியல. அப்போ நாம மத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு நாம முதலாவது அந்த காரியத்தை செய்ய பழகணும். பைபிள்ல கூட நம்முடையவர்களும் கனியற்றவர்களா இராதபடி குறைவுகளை நிறைவாக்குவதற்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்னு சொல்லிட்டு அப்போஸ்தலராகிய பவுல் தீத்துவுக்கு அட்வைஸ் பண்ணாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? குறைவுகளை நிறைவாக்குவதற்கு நாம நற்கிரியைகளை செய்ய நாம பழகணுமா. உலகத்தை மாத்தணும்னா நாம மாறும்போது இந்த உலகம் ஆட்டோமேட்டிக்கா உன்னை பார்த்து என்ன பார்த்து மாற ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த உலகத்தை குறை சொல்றதை விட்டுட்டு நாம மாறுவோம், இந்த உலகம் நம்மளை பார்த்து மாறும். சரியா? சரிண்ணே. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. எப்பவுமே நம்ம மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு நம்ம அதன்படி வாழணும். அப்பதான் ஏசப்பாவுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும். நாம் மற்றவங்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், ஆனால் நாம் ஜெபிக்காமல் இருந்தால் அது நல்லா இருக்குமா? நாம் என்றைக்கும் மற்றவங்கள சொல்கிறவங்களா மாத்திரம் இல்லை, நம்மளும் அதை செய்கிறவங்களா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். Over to prayer time. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு மாதமும் இந்த ப்ளஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமைச்சகத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம்ல, இந்த மாதத்துலேயே ஒரு முக்கியமான அமைச்சகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது என்னங்கிறத தெரிஞ்சிக்க ஒரு வீடியோ பார்க்கலாமா? இயற்கை வளம் மற்றும் காடுகளை காக்கும் தூய அமைச்சகம். இன்று பிளாஸ்டிக் மாசுபடுதல் மிக மோசமாக பரவியுள்ளது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பழைய மரங்கள் வெட்டப்படுவதும் புதிய மரங்கள் நட்டு வைக்கப்படுவதும் ஒரு அவசியமாக இருக்கிறது. நாடு முழுவதும் பயனுள்ள கனிகளும் மரங்களும் வளர்க்கப்பட வேண்டும். காடுகளை அழிப்பதும் மழைகளை தடுப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். மாறாக இயற்கையின் வளங்களை பாதுகாக்க வேண்டும். பசுமையை பாதுகாக்கும் ஒவ்வொருவரும் தங்களது மனதில் தீர்மானத்துடன் செயல்பட வேண்டும். இயற்கையின் மீது அரசாங்கம் கரிசனையோடு முடிவெடுக்க வேண்டும். எந்த மரங்களையும் வெட்டி அழித்து போடாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் இதற்கான தனித்தனி அமைச்சகங்கள், துறைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைச்சகங்களுக்கு இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். இதைப்போல் கால்நடைகளை சிறு குழந்தையை போல் பாதுகாக்க வேண்டும். அரசாங்கமும் தேச ஜனங்களும் இயற்கை வளங்களையும் கால்நடைகளையும் அழித்து போடாதபடிக்கு நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நாம் செய்யும் இந்த சிறு முயற்சிகள் நாளைய தலைமுறைக்கு ஒரு பசுமையான உலகத்தை தரும். ஜெபிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன குட்டீஸ், வீடியோ பார்த்தீங்களா?
ஆமா குட்டீஸ், நம்ம தேசத்தில் இருக்கிற இயற்கை வளத்துக்காகவும் கால்நடைத்துறை அமைச்சகத்துக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி, எல்லாரும் ஜெபிக்கலாமா? சரி, எல்லாரும் முழங்கால் போட்டுக்கோங்க, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசப்பா உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கை வளத்திற்காக கால்நடைத்துறை அமைச்சகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, எங்கள் தேசத்தில் இருக்கிற இயற்கை வளத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காடுகள், மரங்கள், எல்லா இயற்கை சூழ்நிலைகளையும் இயேசுவின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க உண்டாக்கின இந்த இயற்கையை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த மனுஷன் நிமித்தமும் அது பாதிக்கப்படவோ அது அழிக்கப்படவோ கூடாது. எங்க அரசாங்கத்தை கர்த்தர் பயன்படுத்துவீராக. இந்த துறையில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களையும் கர்த்தர் தொடுவீராக. அல்ல பொறுப்பாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. கால்நடை துறைக்காக ஜெபிக்கிறோம். அதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரும் ரட்சிங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இது நிமித்த நல்ல திட்டங்கள் உண்டாகட்டும். இயற்கையை பாதுகாக்கிற, கால்நடையை பாதுகாக்கிற திட்டங்களை ஆண்டவர் நீர் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அமைச்சகத்தை பயன்படுத்துங்க, அமைச்சரை பயன்படுத்துங்க. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க, அவர்களுடைய பிள்ளையாய் மாற்றுங்க. அந்த துறையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அது நிமித்தம் தேசம் பாதுகாக்கப்படட்டும். இயற்கை வளங்கள், கால்நடைகள் பாதுகாக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் பாதுகாப்பு உண்டாவதாக. என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே சப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்க இந்திய தேசத்தின் இயற்கை வளங்கள், காட்டு பகுதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பாதுகாக்கப்படுவதாக. அது எந்த விதத்திலும் அழிக்கப்படவோ அது சூறையாடப்படவோ கூடாது. எந்த விதத்திலும் அது சேதமடைய கூடாது. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் பாதுகாப்பு உண்டாகணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறப்பா. அப்படி நம்முடைய பீட்டர் தம்பியோடு நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பளே இஸ்பா, இஸ்பா இந்த நாள் தந்தக்கா நன்றி இஸ்பா. இஸ்பா இந்த நாள் எங்கள் பூமியில் உள்ள எல்லா செடி கொடி எல்லாத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் இசப்பா. இஸ்பா நிறைய பேர் அழிக்கிறாங்க இஸ்பா. அது யாரும் அழிக்கக்கூடாது இஸ்பா. நீங்களே அதை பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. இஸ்பா இதுக்காக நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க இஸ்பா. அவங்களுக்குலாம் நல்ல ஞானத்தை கொடுங்க இஸ்பா. இஸ்பா நீங்கள் உண்டாக்குன இந்த பூமியில் நிறையா காடு எல்லாம் அழிச்சு வீடு பில்டிங்லாம் கெட்டுறாங்க இஸ்பா. அவங்க உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க இஸ்பா. அவங்க கிருபை அவங்க கூட இருக்கட்டும் இஸ்பா. இனிமே யாரும் அந்த அழிக்கக்கூடாது இஸ்பா. இஸ்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இஸ்பா, பூமி நதி நிறமும் கர்த்தரோடே சொல்லியிருக்கீங்களே இசப்பா. அதெல்லாம் உங்களோடது இசப்பா. நீங்களே உருவாக்கினீங்க, நீங்களே அதை பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்க இசப்பா. இப்போ கால்நடை யாரும் அழிக்கக்கூடாது இசப்பா. நீங்களே அவங்கள கூட இருந்து நீங்களே அவங்கள வழி நடத்துங்க இசப்பா. இஸ்பா ப்ளீஸ் இசப்பா. இஸ்பா நீங்கள் அப்படியே செய்ப்பா. நன்றி இசப்பா. இஸ்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற என்ன காடு எல்லாம் அழிக்க செடி கொடிகள் யாரும் அழிக்கக்கூடாது இசப்பா. கிருபை அவங்க கூட இருக்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறேன் இசப்பா. இஸ்பா நீங்கள் அப்படியே செய்ப்பா. நன்றி. மீ பெரிய நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன், ஆமீன். ஏசப்பாவுடைய ஜெபத்தை கேட்டாங்க. இயற்கை வளங்களை ஏசப்பா பாதுகாக்கிறாங்க. சீக்கிரத்து ஒரு பெரிய ஆசீர்வாத நிமித்தம் அப்படி நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசன திட்டத்துக்காக. சரி, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நீங்க கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2030க்குள்ள 10 கோடி சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். 1 கோடி சிறு பிள்ளைகளை ரட்சிப்புகளை நடத்த வேண்டுங்கிற ஒரு பெரிய தரிசனத்தையும் திட்டத்தையும் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் வாக்கு கொடுத்தவர், திட்டத்தை கொடுத்தவர், நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வாசல்கள் திறக்கப்படட்டும். எங்க இந்தியாவில் எந்தெந்த குழந்தைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாதிருக்கிறதோ, இயேசுங்கிற சுவிசேஷம் அறிவிக்கப்படாதிருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அறிவிக்கப்பட உதவி செய்வீராக. அதற்கான வாசல் திறக்கப்படட்டும். அதுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடக்கூடாது. அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் அவர்களை தொட்டு ரட்சித்து அபிஷேகப்படுத்தி உம்முடைய பிள்ளையாக மாற்றுவீராக. கடைசி நாட்களில் நான் சிறு பிள்ளைகளை பயன்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா. எங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் பயன்படுத்துங்க. சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளை பயன்படுத்துங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. எழுப்புதல் சேனையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தரிசனம் சீக்கிரமாய் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க எங்க ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஜூடா, உனக்கு தெரிஞ்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேர்லாம் கொஞ்சம் சொல்லேன்.
எனக்கு தெரிஞ்ச மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேரா கீபோர்டு, கிட்டார், ஃப்ளூட், ட்ரம்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு வாசிக்க தெரியுமா? இதெல்லாம் எனக்கு வாசிக்கணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு வாசிக்க தெரியாதே. ஸோ இப்போவும் நம்ம மியூசிக்கை பற்றியும் மியூசிக்கல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றியும் கற்றுக்க போகிறோம். Over to learn the music. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹாய் குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் அந்த அப்ளேஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நிகழ்ச்சியை, பிடிச்சமான ஒரு காரியத்தை நம்ம சேர்ந்து கற்றுக்க போகிறோம். என்னன்னு பார்த்தா மியூசிக். மியூசிக் ஏசப்பாவுக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு விஷயம். மியூசிக் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா காரியத்துலையும் இருக்குது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை கூட அது ஒரு கார்டில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கேட்குற ஒவ்வொரு சவுண்ட்லேயும் அதில் மியூசிக் இருக்குது. சில இது ப்ளசண்டான மியூசிக்காக இருக்கலாம், சில இது நாய்ஸ் மாதிரி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பார்க்குற கேட்குற எல்லா காரியத்துலேயும் ஒரு பறவை கத்துற சவுண்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பெல் சவுண்டாக இருக்கட்டும், எந்த சவுண்டாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு மியூசிக் உள்ளே இருக்குது. இந்த மியூசிக் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே நம்ம இந்த உலகத்தில் உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே நம்ம வேதத்தில் நம்ம படிக்கிற மாதிரி ஆரம்பத்தில் பரலோகத்திலேயே தேவ தூதர்கள் தேவனை பாடி துதித்து ஆராதித்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம பிப்ளிக்கலாக ரெக்கார்ட் ஆனதை பார்த்தோன்னா ஆதியாகமம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னா அதில் யூபால் அப்படின்ற ஒரு மனுஷன் கிண்ணறக்காரருக்கும் நாகஸ்வரக்காரருக்கும் தலைவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஜெனிசிஸ்ல இருந்தே, ஆதியாகமத்தில் இருந்தே மியூசிக் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணியிருக்கு. ஒரு முக்கியமான இடத்துக்குள்ள மியூசிக் இருந்திருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மியூசிக்ன்றது நமக்கும் மியூசிக்கும் ரொம்ப க்ளோஸான ஒரு இடம் இருக்குது. கடவுளுக்கும் மியூசிக்கும் ஒரு க்ளோஸான இடம் இருக்குது. பாருங்கள், இந்த மியூசிக் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. தாவீது பாடி இந்த கிண்ணறத்தை வாசித்து அவன் பாட ஆரம்பிக்கும் பொழுது சவுலுக்குள்ள இருந்த பிசாசு வெளியில போனுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த மியூசிக் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சவுண்ட் மட்டும் கிடையாது. இந்த மியூசிக் அட்மாஸ்பியரே சேஞ்ச் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்ட் நம்ம வாசிட்டு இருக்கிறோம், இது ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, இன்னும் பைப் மூலமாக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஏர் ப்ளோ பண்ணி யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூட், ட்ரம்பட், ட்ராம்போஃபோன், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏர் ப்ளோ பண்ணி நம்ம பண்ணுற அந்த விண்ட் பைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நமக்கு இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் பெர்கஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய விதவிதமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வலதுபுறத்தில் ஒரு கிட்டார் நம்ம வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். இந்த கிட்டார் ஒரு ஸ்ட்ரிங்கடு இன்ஸ்ட்ருமெண்ட். அதே நீங்கள் என்னோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ப் இருக்குது. இந்த ஹார்ப் பண்டைய காலத்தில் தாவீது யூஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மளையும் தேவனையும் ஆராதனையில் இணைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. பாருங்க, இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை மட்டும் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாருமே நம்ம வாசிக்க விரும்புகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தா இந்த கீபோர்டு. ஏன்னா அந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் இல்லை நம்ம எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் உள்ள நம்ம வாசிக்கலாம். இல்லை நம்ம ரிதம் வாசிக்கலாம், பேட்ஸ் வாசிக்கலாம், இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலாம், ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கலாம், ஃப்ளூட்டும் இதிலே வாசிக்கலாம், இந்த நம்ம இங்கே பார்க்குற கிட்டார் இதில் வாசிக்கலாம், நம்ம பார்க்குற இந்த ஹார்ப் இதில் வாசிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் ஒரு பேக்கேஜாக பேக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறது தான் இந்த கீபோர்ட் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட். இது பியானோ அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இதோட கீஸ் எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மியூசிக்கில் மொத்தம் 7 ஸ்வரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாமே தெரியும். 7 ஸ்வரங்கள் இருக்குது. நம்ம தமிழில் சொல்லணும்னு சொன்னால் ச ரி க ம ப த நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இத்தனை 7 ஸ்வரங்கள் இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இதே 7 ஸ்வரங்கள் தான் இருக்க போகுது. அது இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதை அந்த கீபோர்டில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். சி டி இ எஃப் ஜி ஏ பி அப்படின்ட்டு 7 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக ஆல்ஃபபெட் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு ஏல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சியில் ஸ்டார்ட் ஆகி டி இ
FG போயிட்டு அடுத்த H வராது, அதுக்கு பதிலாக AB அப்புறம் எகைன் C அப்படி போயிடும். ஸோ சியில் ஸ்டார்ட் ஆகி ஜி வரைக்கும் போய் அப்புறம் ஏபி, இதோட 7 ஸ்வரங்கள் வந்து நமக்கு முடியுது. இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இதில் 2 கலர் கீஸ் இருக்குது. ஒன்று ஒயிட் கீஸ், இன்னொன்று பிளாக் கீஸ். இந்த ஒயிட் கீஸ் ஆர் கால்ட் நேச்சுரல் கீஸ், அதை நேச்சுரல் கீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பிளாக் கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஷார்ப் கீஸ் அப்படின்னா ஃப்ளாட் கீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஒயிட் கீஸ் மட்டும்தான் முக்கியமா, பிளாக் கீஸ் முக்கியம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஒயிட் கீஸும் முக்கியம், பிளாக் கீஸும் முக்கியம். இந்த ஒயிட் கீஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த 2 கீ, அதாவது நம்ம பிளாக் ஒயிட் கீஸ் பார்த்தோம்னா சியில் ஆரம்பிச்சு CDEFGAB அப்படின்னு 7 ஸ்வரங்கள் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் சியில் வந்து முடியும், அதாவது ச ரி க ம ப த நீ ச, மொத்தம் 8. அப்போ 8 கட்ட, அந்த 8 ஸ்ருதி சேர்ந்தது வந்து ஒரு ஆக்டேவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்படி பார்த்தா மொத்தம் இந்த கீபோர்டில் நம்ம பார்த்தோம்னா 1 2 3 4 5, இது வந்து ஒரு 5 ஆக்டேவ் கீபோர்ட். இந்த பிளாக் கீஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா 2 கீ அப்புறம் 3 கீஸ், 2 கீஸ் அப்புறம் 3 கீஸ், 2 கீஸ் அப்புறம் 3 கீஸ், இதே ஃபார்மேட்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த 2 கீஸ்க்கு முன்னாடி உள்ள ஒயிட் கீ தான் சி, அதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் நம்ம 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும், அதுதான் சி. இப்போ இந்த பிளாக் கீஸுக்கு நமக்கு நேம்ஸ் இருக்குது. இந்த பிளாக் கீஸை 2 விதமா நம்ம சொல்லலாம். எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த சீகோட 2 பேர் இருக்குது. 2 பேரை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு பேர் வந்து ஷார்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இன்னொரு பேர் வந்து ஃபிளாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஷார்ப் அப்படின்னு சொன்னா இந்த சி, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பிளாக் கீ வந்து சியோட ஷார்ப், டியோட ஃபிளாட். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இப்போ அடுத்த ஒன்று கீ நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து டிக்கு ஷார்ப், ஈக்கு ஃபிளாட். ஸோ இந்த கீக்கு, செகண்ட் கீக்கு 2 நேம் இருக்கு, ஒன்று டி ஷார்ப், இன்னொன்று இ ஃபிளாட். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்போ 2 கீஸுக்கு மட்டும் ஷார்ப் கிடையாது. எந்த கீஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஈக்கு பக்கத்துல எந்த ஒரு ஷார்ப் கீஸுமே அங்க இருக்காது. ஸோ ஈக்கு வந்து ஷார்ப் கிடையாது, இன்னொரு கீக்கும் ஷார்ப் கிடையாது. அது என்னன்னு பார்த்தா பி. பார்த்தீங்கன்னா CDEFGAB. அதே மாதிரி 2 கீஸ்க்கு ஃபிளாட் கீஸ் கிடையாது. அது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா ஜஸ்ட் எஃப் அண்டு சி. பாருங்க, எஃப்க்கு முன்னாடி எந்த ஒரு பிளாக் கீயும் இல்லாததுனால there is no F flat. F flatனு ஒரு கீ கிடையவே கிடையாது. அதே மாதிரி மியூசிக்ல நிறைய இருக்குது, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. கிட்டார்னா அதுக்கு தனி பிரின்சிபல் இருக்குது, அதே மாதிரி ஹார்ப்னா அதுக்கு தனி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தரலாம், ஆனால் கற்றுக்கொண்டா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். குட்டீஸ், உங்களுக்கும் கர்த்தர் இயேசப்பா வந்து நல்ல தாளந்த கொடுத்திருப்பார். நிறைய பேர் நீங்க பார்த்துருக்கலாம், இவங்கள மாதிரி நான் கீபோர்டை வாசிச்சா நல்லா இருக்குமே, இவங்கள மாதிரி நான் கிட்டார் வாசிச்சா நல்லா இருக்குமே சொல்லி நீங்களும் ஆசையோடு கூட இருக்கீங்க தானே. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கோ இல்லை கிட்டார் வாசிக்கிறதுக்கோ உங்களுக்கு பிடிச்ச எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கோ ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். நமக்கு இருக்கிற தாளந்த நம்ம புதைத்து வைக்காம அதை கர்த்தருக்காக பயன்படுத்துவோம்னு சொன்னா தேவ ராஜ்யத்துக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்கிறவர்களா இருப்போம். We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மியூசிக்கை பற்றியும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியும் தெரிஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் க்ளோரி? மியூசிக்கை வச்சு என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Over to worship time. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இப்போது நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளே வந்திருக்கோம். இயேசுப்பாவை ஆராதிக்க போகிறோம். என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை புரிஞ்சுக்கொள்ள யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை நேசிக்க, உங்களை புரிந்து கொள்ள இயேசப்பா இருக்காங்க. அவர் நம்மளை தாய் போல தேய்ச்சிக்கிற தேவன், தந்தையை போல ஆச்சுகிற தேவன். இயேசப்பாவை என்னை தாய் போல தேய்ச்சி, தந்தையை போல ஆச்சி, தோள் மீது சுமக்கின்ற என் தேசையா என்று ஆராதிப்போமா? அப்படியே வீடுகளில் இருக்கிற இடங்கள்ல எழுந்து நெஞ்சு கண்களை மூடி, இயேசப்பா
நீங்க என்னை தாய் போல தேய்ச்சிக்கிற தேவன், தந்தையை போல ஆச்சுகிற தேவன், என்னை புரிந்து கொள்ளுகிற தேவன் ஏசப்பா. தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆச்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆச்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ள கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. அவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்கிறார். அவரோட உள்ள கையில நம்மளை வரைந்து வைத்து எப்பொழுதும் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. பார்த்து சொல்லலாமா? என் வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும் இயேசுப்பா, எனக்கு வேற எதுவுமே வேணாம், நீங்க மட்டும் போதும் இயேசுப்பா வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆச்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆச்சி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமே இல்லை இயேசுப்பா. உம்மை போல அரவணைக்க யாருமே இல்லை இயேசுப்பா. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுப்பா பார்த்து சொல்லுங்க. நாளைக்கிலிருந்து இயேசுப்பா எனக்கு நீங்க மட்டும் போதும் இயேசுப்பா. நீங்க என் வாழ்க்கையில போதும் இயேசுப்பா. வேற எதுவுமே வேண்டாம் இயேசுப்பா சொல்லுங்களே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அப்படியே ஒரு விசை நீங்க மாத்திரம் உங்க இருதயத்துல கைய வச்சு ஏசப்பா நீங்க மட்டும் என் வாழ்க்கையில போதும் ஏசப்பா, நீர் போதும் என் வாழ்விலேன்னு பாடுவீங்களா? நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசப்பா, எங்க ஆராதனை ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze
ஏசப்பாவை ஆராதிச்சோம். ஏசப்பாவை ஆராதிச்சாலே ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது இல்ல? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் வெளியே போனோன்னா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க தானே? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, ப்ரிப்பேர் பண்ணலையா, இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? Over to Puppet Skit time. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. என்ன டாமி, ரெடியா? கிளம்புவோமா? அட இருமிக்கி, நாமெல்லாம் ரெடியா தான் இருக்கோம். ஆனா இந்த ஸ்வைப்பர் தான் இன்னும் ஆளையே காணுமே. அவன் ஏன் தான் இப்படி சொன்ன நேரத்துக்கே வர மாட்டேங்கிறானோ தெரியல. சரி சரி சரி, இரு நான் அவனுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். சீக்கிரம் பண்ணு. அடடடடே, வேகமா பண்ணுப்பா. ஹலோ, யாரே? என்ன ஸ்வைப்பர், கிளம்பிட்டியா? எங்க கிளம்ப? ஸ்வைப்பர், நேத்தே பிளான் போட்டோமே போட்டிங் போறதுக்கு, மறந்துட்டியா? ஐயோ, மறந்துட்டேனே. சரி சரி, சீக்கிரம் வா. சரி, வரேன். அவன் மறந்துட்டானா? அட போப்பா, அவன் எப்பவுமே இப்படித்தான். அவன் சொன்ன நேரத்துக்கு வரவே மாட்டான். அவனால நம்ம போட்ட எல்லா ப்ரோகிராமும் கேன்சல் ஆக போகுது. வந்துட்டேன். என்ன ஸ்வைப்பர், எப்பவுமே லேட் தானா? சரி சரி, வாங்க பேசாதீங்க, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். திருத்தவே முடியாது. சரி, வாங்க பேசிட்டே நிக்காம போலாம். ஏன்பா, போற வழியில எனக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி தரீங்களா? இன்னும் கிளம்பவே இல்ல, அதுக்குள்ளயா? சீக்கிரம் வண்டி எடுப்பா. வா. நாம பீச்சுக்கு போறோம். மிக்கி, ஸ்பீடா போ. மிக்கி, ஸ்பீடா போ. அட மிக்கி, இன்னும் நல்லா ஸ்பீடா போ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாம ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாமா? என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆள் நீதான் மிக்கி. சரி, அந்த பேக்கரியில நிப்பாட்டேன். சொல்லுங்க சார், யார் என்னென்ன சாப்பிடுறீங்க, என்ன வேணும்? இந்த கடை என்ன விலை? நீ என்னப்பா இந்த கடையவா வாங்க போற? இல்லப்பா, மிக்கி தான் என்ன வேணாலும் வாங்கிக்க சொன்னா. ஹே ஸ்வைப்பர், சாப்பிட என்ன வேணாலும் வாங்கிக்க சொன்னா ஆளையே காலி பண்ணிடுவ போல. சாப்பிட மட்டும் ஏதாவது வாங்கிக்க. அட என்னப்பா நீங்க, வந்ததுல இருந்து நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கப்பா. சரி, இருங்க, நானே ஆர்டர் பண்றேன். ஓகே ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருங்க, இதோ ஆர்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி. அப்பாடா, சாப்பிட்டாச்சு. டைம் முடிஞ்சது. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்க போறோம்? என்ன ஸ்வைப்பர், நீ லஞ்சுக்கு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு அடுத்தது என்ன பிரேக்ஃபாஸ்டா? ஐயோ, சரி நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டதுக்கு பில் பே பண்ணுங்க. அண்ணே, கொஞ்சம் பொறுங்க. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நாங்க பில்லு கொடுக்காம ஓடியா போறோம். அட அது இல்லப்பா. எங்களை பார்த்தா ஏமாத்துற மாதிரியே தெரியுது. அட அது இல்லப்பா. எது இல்ல? நாங்க யாருன்னு தெரியுமா? எங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? அட என்ன சார், நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன், விட்டுருங்க சார். அதையே பேசிக்கிட்டு. மிக்கி, அந்த பில்ல பே பண்ணு. பர்ஸ காணோமே. ஏய், என்ன சொல்ற மிக்கி? பர்ஸே இல்லாம என்ன பேச்சு பேசுறானுங்க. சரி, அப்ப ஜிபே பண்ணிடு. ஜிபேல காசே இல்லையே. ஐயோ, அச்சச்சோ, என்ன பண்றதுனே தெரியல. என்ன பண்றது? என்ன தம்பிகளா, தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டீங்க? என்ன பேச்சு பேசுனீங்க? நீங்க பேசும்போதே நினைச்சேன். அண்ணே, நீங்களே ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. எங்க ஹோட்டல்ல செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. ஆளுக்கு வந்து வேலைய பாருங்க. அச்சச்சோ, மாவா டாக்டர் போறாங்களோ. எப்பா, பேக்கரியில என்ன வேலை? உங்களை நம்பி வந்ததுக்கு என்னதான் சொல்லணும்? உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணி வச்சிட்டீங்க. எப்பா, இந்த தடவை வந்து பட்டதே போதும். இதுக்கு மேல உன் கூட நான் வரவே மாட்டேன். ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள சரியா ப்ரிப்பேர் ஆகாம எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்கல்ல. இப்ப நடு ரோட்ல தான் நிக்க போறோம். ஐயோ, இது வேறயா? மிக்கி, வண்டியில பெட்ரோல் போடலையா என்ன? பெட்ரோல் போடாம எதுக்கு நீ காரை எடுத்துட்டு வந்த? பெட்ரோல்லாம் இருக்கா நேத்தே பார்க்க மாட்டியா? பிரிப்பரேஷன் இல்லாம இருந்தா இப்படித்தான் நடக்கும்.
என்னப்பா இது வண்டி இந்த குதிக்குது? போங்க, 2 பேரும் போய் பின்னாடி தள்ளுங்க. நட் ரோட்ல இப்படி இறக்கி விட்டியே. நம்பி வந்தோம் பாரு. இத வேற தள்ளணுமா? சரி வா தள்ளுவோம். எம்மா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா என்னது நவரவே மாட்டேங்குது. ஏய் பாரத விட்டு ஒழுங்கா தள்ளுறியா? ஏய் என்னடா பண்றீங்க? தள்ளுங்கடா சீக்கிரம். தள்ளிக்கிட்டு தானே இருக்கேன். இவன் எங்க தள்ளுறான்? இவன் தள்ளுற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கான். எப்பா தள்ளுப்பா, வண்டி கொஞ்சம் நல்லா போட்டோம். அப்பாடா பெட்ரோல் பங்க் வந்துச்சா? இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. நல்லா தள்ளுங்க. அப்படிதான். ஹாய் வண்டியை தள்ளி இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சு. ஹாய் ஹே ராபி. ஆமா, என்ன இந்த பக்கம்? அதை ஏன்பா கேக்குற? அது ஒரு பெரிய கதை. நேத்தே பெட்ரோல் போட மறந்துட்டான். ஏண்டா டேய், கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? எல்லாம் சரிதான். உன்னோட சிபார்சுல பெட்ரோலை போட்டு விடு. நானே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தேன். நீ வேற வேணா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போங்க. கடலுக்கெல்லாம் போகாதீங்க. பெட்ரோலை போட்டு வீட்டுக்கு போங்க. இரு, நான் போடுறேன். இல்ல நானே போடுறேன். இரு 200 ரூபாய்க்கு மட்டும் போடு. 200 ரூபாய் தானே, நான் பாத்துக்கிறேன். போடு. ஸ்வைப்பர் எவ்வளவு ரூபாய்க்கு போட்ட? நீ சொன்ன மாதிரி 2000 ரூபாய்க்கு தான் போட்டேன். பாய். ஐயோ டேய் எங்கடா போறீங்க? நில்லுங்க. டேய் நில்லுங்கடா. பணத்தை கொடுங்கடா. டேய் நில்லுங்கடா. டேய் நில்லுங்கடா. டேய் நில்லுங்க. டேய் நில்லுங்கடா. ஐயோ போச்சு. நாம வந்துட்டோம். ஐயா ஜாலி 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 ஜாலி. ஐயா நாம பீச்சுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஒரு வழியா நம்ம வந்துட்டோம். பீச்சுக்கு வந்துட்டோம். என்னப்பா எல்லாரும் வந்திருக்கீங்க? நாங்க போட்டிங் போறதுக்கு வந்திருக்கோம். அட என்னப்பா, போட்டிங் 2 மணிக்கே க்ளோஸ் ஆயிடும். நீங்க இப்ப வரீங்க? நேத்துக்கே நாம ஆயத்த ஆயிருந்தனா இன்னைக்கு இவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்கவே வேண்டாம். ஆமா பைபிள்ல கூட ஜீசஸ் எந்த ஒரு விஷயத்தையும் முதல்லயே ஆயத்தம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா, பைபிள்ல கூட ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொள்ள சொல்லப்பட்டிருக்கு. ஆமாப்பா, நாம தான் தப்பு பண்ணிட்டோம். சரி, இப்ப நாம போட்டிங் போக முடியாது. வாங்க போலாம். சரி வாங்க, இன்னொரு நாள் வரலாம். வாங்க. நில்லுங்க. என்ன சொல்லுங்கண்ணே? தம்பி, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நான் என்னோட போட்ல உங்களை கூட்டிட்டு போறேன். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியான ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்தீங்கல்ல. ஆனால் வந்து நம்ம ஜாலியான ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்தாலும் ஒரு விஷயத்த ஞாபகம் இருக்கணும். நம்ம எல்லாம் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். எதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்? நம்ம ஸ்கூல் போகிறதுக்கு ஆயத்தப்படுவோம், அப்படி தானே? நம்ம ஸ்கூல் போகிறதுக்கு ஆயத்தப்படுவோம். சர்ச்சுக்கு இன்றைக்கி ஆயத்தமாக போயிருப்பீங்க. ஏன் வந்து இன்றைக்கி கூட வந்து அப்ளேஸ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்காக நீங்கள் ஆயத்தமாக வந்து உட்காந்துருந்தீங்க. ஆயத்தமாக என்ன? ப்ரிப்பேர் ஆகி வந்து நீங்கள் உட்கார்றது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி போவீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஆயத்தமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். பைபிளில் ஒரு விஷயத்துக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன விஷயம்னு பார்க்கலாமா? ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். சரியா? அது பின்னாடி லாஸ்ட் பார்ட் அதை நான் வாசிக்கிறேன். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நம்ம இப்போ எதுக்காக ஆயத்தப்படணுமா? நம்ம வந்து தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படணுமா? நம்ம கர்த்தரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். இயேசுவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படணும். எப்போ இயேசுவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படணும்? நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம். அவர் வருகை வந்து ரொம்பவே பக்கத்தில் வந்துருச்சு. இயேசு நம்ம பக்கத்தில் தான் இருக்க. சீக்கிரமாக அவர் வரப்போகிறாரு. அதனால் அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும்.
ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நம்ம இயேசுவை பரலோகத்தை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும், ரெடியாக இருக்கணும். இந்த ஆயத்தம் வந்து என்ன தெரியுமா, எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆயத்தமாகவே இருக்கணும். நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, தூங்கியிருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாலும் சரி, சீரியஸாக வந்து அவசரமாக நம்ம கிளம்புவோம்ல ஸ்கூலுக்கு, நீங்கள் அவசரமாக கிளம்பிட்டு இருந்தாலும் கூட சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அவசரத்தில் கோவப்படுவோம், கத்துவோம், நிறையா பேரை வந்து போட்டு அடிப்போம். ஆனால் அந்த நேரத்துலையும் நம்ம வந்து ஆயத்தமாக இருக்கணும். எதுக்காக, அப்போ கூட வந்து திடீர்னு இயேசு வந்துட்டால் நான் ஆயத்தமாக போகணும் அப்படின்றதுக்காக இயேசுவை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஒரு சம்பவம் வந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஆயத்தத்தை குறித்த ஒரு சம்பவம் வந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆபிரகாம், லோத்து அவங்கள பற்றி ஒரு இன்சிடெண்ட் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அது என்ன தெரியுமா, ஆபிரகாமும் லோத்தும் வந்து உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இருந்தாங்க. ஒரு சமயம் என்னாச்சு, அவங்க ஃபேமிலி எல்லாம் பெருசாயிருச்சு. இப்போ ஃபேமிலி பெருசாக முதல்ல 2 பேரும் வந்து சேர்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பெருங்கினதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரால் சேர்ந்து இருக்கக்கூடாத சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, நம்ம பிரிஞ்சு வந்து வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சு, ஆபிரகாம் சொல்லிட்டாரு லோத்துக்கிட்ட, நீ எங்கே போறியோ ஃபஸ்ட்டு நான் உனக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துட்றேன், நீ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி போயிரு, நீ எங்கே போறியோ நான் வேறு இடத்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ லோத்து என்ன பண்ணார், ஒரு அழகான இடத்த பார்த்தார். அது என்ன இடம் அப்படின்னா சோதோம் கொமோரா அப்படின்ற ஒரு தேசம். அந்த அழகான தேசம் நல்லா செழிப்பாக இருந்தது, மக்கள்லாம் நல்லா வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து ஒரு ஹைடெக் சிட்டி. அப்போது சோதம் குமரா அப்படின்றது வந்து ஒரு ஹைடெக் சிட்டி, நல்லா இருந்தது. இப்போ கூட நிறைய பேர் வந்து யூஎஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களா, அங்கே ஏன் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, செழிப்பாக இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது அப்படின்லாம் நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் இருக்குது, அவங்களுக்கு வந்து வசதி இருக்குது, எல்லாமே ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை வந்து லோத்து சூஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. சரி, லோத்து அங்கே சூஸ் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் வேற ஒரு இடத்துல வந்து அவர் அங்கே போகிறாரு. நம்ம வேற ஒரு தேசத்தில் குடியிருக்கலாம், வேற ஒரு பட்டணத்தில் குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. லோத்து போனாரா, அந்த இடம் நல்லா செழிப்பாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, அதனால் அங்கே போயிட்டாரு. ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது அந்த இடம் வந்து பாவத்தில் இருந்தது. அந்த மக்கள் நிறைய பாவத்தில் இருந்தாங்க, நிறையா பாவம் செஞ்சாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு வந்து லோத்துக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சு அந்த மக்கள் அப்படி இருந்தாங்க. சரி, நம்ம அங்கே வந்துட்டோம் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்போ என்னாச்சு, கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணார், இந்த மக்கள் வந்து ரொம்ப பாவிகளாக இருக்கிறாங்க, அதனால் அந்த பாவத்துக்காக நான் அந்த மக்களை அழிக்க போகிறேன். கர்த்தரை டிசைட் பண்ணி தூதர்களை வந்து அழிக்க அனுப்புகிறாங்க. அப்படி அழிக்க அனுப்பும்போது லோத்து அங்கே வந்து இருக்கிறாரு. அப்போ லோத்துவை வந்து அந்த இடத்துல நல்லா இருக்கிறதுனால அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி லோத்து, அவரோட மனைவி, அவருடைய பிள்ளைகள் 2 மகள்கள் இருந்தாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தூதர்கள் வந்து சொல்கிறாங்க, நான் அந்த தேசத்தை அழிக்க போகிறேன், நீங்கள் வந்து திரும்பி பார்க்காம நீங்கள் ஒரு மலையை நோக்கி ஓடுங்க, அங்கே போங்க, நீங்கள் வந்து திரும்பி பார்க்காம போனீங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க, நீங்கள் வந்து அழிய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்காம ஓடிடுங்க, நாங்கள் இதை அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களாம் அழிக்க போயிட்டாங்க. யாரை கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க, லோத்து, அவரோட மனைவி, அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. இங்கே 4 பேரையும் வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க தேசத்தை அழிக்க போயிட்டாங்க. வெளியே வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் வேகமாக உயிரை காப்பாற்றுறதுக்காக 4 பேர் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் லோத்தோட மனைவி இருக்காங்கல்ல, திரும்பி பார்த்துட்டாங்க. ஏன் திரும்பி பார்த்தாங்க தெரியுமா, அந்த தேசம் அழியுது, எப்படி அழியுது, என்ன நடக்குது, நம்ம நிறையா காரியத்தை விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம வீடு அங்கே தான் இருக்குது, நம்ம பொருளெல்லாம் அங்கே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, என்ன ஆகுது, நம்ம திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தாங்களா, அவங்க உப்பு தூணாக மாறிட்டாங்க. உப்பால் செய்யப்பட்ட தூண், அப்படி உப்பு தூணாக மாறிட்டாங்க. அவங்க வந்து காப்பாற்றப்பட முடியாமல் போயிடுச்சு. 3 பேர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. பாருங்கள் குட்டீஸ், இந்த இன்சிடெண்ட்லேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரியணும், நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம், எல்லா காரியத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் எப்படி ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே அவசியம். சில நேரத்தில் சில பேர் வந்து பரிசுத்தமாக இருப்பாங்க, அதனால் நம்ம காப்பாற்றப்பட்டுருவோம். ஆமாம், நமக்குள்ளே வந்து பரிசுத்தமாக இயேசுவுக்கு பிரியமாக நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இயேசுவோட வருகையில் நீங்கள்லாம் காப்பாற்றப்படுவீங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போவோம், நம்மலாம் பரலோகத்துக்கு போவோம். ஆனால் சில சமயத்தில் நம்முடைய ஆசை எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குமா,
அப்போ நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த லோத்து மணி மற்ற எல்லாரும் திரும்பி பார்க்காம போங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த லோத்து மனைவி என்ன பண்ணாங்க, ஐயோ நான் என்னோடய பொருள்லாம் அங்கே இருக்குது, இந்த வீடு அங்கே இருக்குது, திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு அந்த காரியத்தையே நினச்சதுனால தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் திரும்பி பார்த்து அவங்க எல்லா காரியத்தையும் இழந்து போயிட்டாங்க. இப்போ பாருங்கள் குட்டீஸ், இதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம என்ன தெரியுமா நினைக்கணும், கர்த்தர் இந்த ஏசப்பா இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, நம்ம நிறைவாக வாழ்கிறதுக்கு, ஆசீர்வாதமாக வாழ்கிறதுக்கு நிறைய காரியங்களை கொடுப்பாரு. உதாரணமாக உங்கள் பேரண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் தங்குறதுக்கு வீடு கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு சைக்கிள் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உங்களோட எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்கிட்ட இது இருக்குது, மற்றவங்ககிட்டலாம் அது இல்லை, என்கிட்ட நல்லா காஸ்ட்லியான சைக்கிள் இருக்குது, என்கிட்ட இந்த பொருள் காஸ்ட்லியாக இருக்குது, மற்றவங்ககிட்ட இல்லை அப்படின்னு அந்த பொருளை குறித்து நீங்கள் சந்தோஷப்படாமல், ஏசப்பா எனக்கு அந்த பொருளை கொடுத்துருக்குறாங்க, அதனால் நான் ஏசப்பாவுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு இருப்பேன் அப்படின்னு உங்களோட பார்வையெல்லாம் ஏசப்பா மேலேயே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க. ஏசப்பாவோட வருகையில் நீங்கள் போக முடியும். இந்த உலகத்தை காரியங்களை விட்டுட்டு நீங்கள் ஏசப்பாவோட போகிறதுக்கு நீங்கள் எப்போவும் ஆயத்தமாக இருக்கணும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டா, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் அப்படின்ற பாதரட்சை நமக்கு வேணுமா. இப்போ ஒரு போரில் இருக்குது, நீங்கள் ஆயத்தமாக இருக்கக்கூடாதபடிக்கு, ஏசப்பாவை பார்க்கக்கூடாதபடிக்கு நமக்கு ஒருத்தர் தடை கொண்டு வருவார். அது யார் தெரியுமா? அது பிசாசு. பிசாசை எப்போவுமே நம்ம போரிட்டு நம்ம ஜெயிக்கணும். பைபிளில் எழுதியிருக்கு எபேசியர் 6ல் அதை எப்படி ஜெயிக்கணும், ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, சமாதானத்திற்கு சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் அப்படின்ற பாதரட்சை நம்ம அணிந்திருக்கணுமா. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களாம் நம்ம இருக்கணும். மற்றவங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க, இந்த காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், மற்றவங்களையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தணும், அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஆயத்தமாகி மற்றவங்களையும் நீங்கள் ஆயத்தப்படுத்துனீங்க அப்படின்னா பிசாசும் உங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டால். நீங்கள் எப்போவுமே ஆயத்தமாக இருப்பீங்க. நீங்கள் தேவனை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். புரியுதா குட்டீஸ்? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறையா பேருக்கு உங்களோட திங்ஸை குறித்த ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு போயிருக்கலாம். ஒரு வேளை உன் ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால எனக்கு இந்த ட்ரெஸ் இருக்குது, மற்றவங்களை காட்டிலும் நான் அன்னைக்கு அழகாக இருந்தேன் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இந்த ஃபோன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு குறித்து உங்களுக்கு ஒரு 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 சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்குது, ஒரு பெருமை உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதெல்லாம் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்தது. இன்றைக்கி அதை ஏசப்பா கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். என்ன விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்களே, ஏசப்பா கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்காக தான் ஆசீர்வாதமாக இருக்கணும் தான். ஆனால் அது எல்லாம் ஏசப்பா கொடுத்ததுன்ற ஒரு எண்ணம் வேணும் உங்களுக்கு. புரியுதா? நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள். உலகத்துக்குரிய காரியத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் ரொம்ப ஆசைப்பட்டீங்க? உங்கள் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், உங்கள் வாட்சாக இருக்கலாம், உங்கள் சைக்கிளாக இருக்கலாம், உங்கள் கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் அழகாக இருந்தீங்கன்னு யாரோ சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் நீங்கள் உங்கள் கிட்டலாம் இருக்குது அப்படின்னு அதை குறித்து சந்தோஷம் உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை அதை குறித்து உங்களுக்கு பெருமை இருக்கலாம். இன்றைக்கி ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா இந்த காரியத்தில் நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லுங்கள். ஏசப்பா இந்த காரியத்தில் நான் லைட்டாக இடம் கொடுத்துட்டேன், நான் எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும், ஏசப்பா காரியத்தை ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏசப்பா இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கள், எந்த காரியத்தில் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, எந்த காரியத்து நிமித்தம் அங்கே ஆயத்தத்தை இழந்திருக்கிறாங்கன்னு அந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபிக்கிறாங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளப்பா அவங்க இருதயத்தில் மறுபடியும் ஆண்டவரே நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. எப்போது இந்த பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன செக்மெண்ட்டில் நீங்கள் எல்லோரும் மெசேஜ் கேட்டு வந்திருப்பீங்க, அப்படி தானே? அது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். போன மாதம் நாங்கள் கொடுத்த போர்ஷன்ஸை நீங்கள் எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? சரி, உங்களுடைய கரெக்டான ஆன்சர்ஸை 9488375315 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். ஓகே குட்டீஸ், நம்ம கொஷின்குள்ளே போகலாமா? கொஷின் நம்பர் 1, எதிலிருந்து புகை புறப்படும்? ஆப்ஷன் ஏ மலையிலிருந்து, ஆப்ஷன் பி குன்றிலிருந்து, ஆப்ஷன் சி வாயிலிருந்து, ஆப்ஷன் டி நாசிகளிலிருந்து. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாமா? கொஷின் நம்பர் 2, லிவியாதனை எதனோடு விளையாடுகிறது போல விளையாடி கட்டி வைப்பாய்? ஆப்ஷன் ஏ காகம், ஆப்ஷன் பி கழுகு, ஆப்ஷன் சி குருவி, ஆப்ஷன் டி பறவை.
ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாமா? கொஸ்டின் நம்பர் 3. யோபு யாருக்காக வேண்டுதல் செய்தார்? ஆப்ஷன் ஏ மனைவிக்காக, ஆப்ஷன் பி பிள்ளைகளுக்காக, ஆப்ஷன் சி சிநேகிதருக்காக, ஆப்ஷன் டி தேசத்திற்காக. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாமா? கொஸ்டின் நம்பர் 4. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார் என்று சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ யோபு, ஆப்ஷன் பி கர்த்தர், ஆப்ஷன் சி யோபுவின் சிநேகிதர், ஆப்ஷன் டி யோபுவின் மனைவி. ஓகே குட்டீஸ், நம்ம லாஸ்ட் கொஸ்டின்குள்ளே போக போகிறோம். கொஸ்டின் நம்பர் 5. யோபுவின் மூத்த மகள் யார்? ஆப்ஷன் ஏ கேரேனாப், ஆப்ஷன் பி எமிமால், ஆப்ஷன் சி கெட்ஷியால், ஆப்ஷன் டி தீனால். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 5 கொஸ்டினுக்கும் நீங்கள் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? ஓகே, அடுத்த மாதத்துக்கான போர்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? புலம்பல் 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம். மறுபடியும் சொல்கிறேன், புலம்பல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம். இந்த போர்ஷன்ஸை நீங்கள் நல்லா படித்து வச்சுப்போங்க. அடுத்த மாதம் அப்ளேஸில் இதுலேருந்து நாங்கள் கொஷின் கேட்போம். ஓகே குட்டீஸ், இது வரைக்கும் எல்லா செக்மெண்ட்டையும் நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. கடைசியாக நம்ம ஒரு ஆக்ஷன் சாங்கை பார்த்து எங்கள் ப்ரோக்ராமை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓவர் டு ஆக்ஷன் சாங். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே குட்டீஸ், சூப்பர். எல்லாம் இன்னைக்கு ப்ரோக்ராமில் ஃபுல்லாக அட்டன் பண்ணிங்களா? கடைசியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கூட அட்டன் பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கீழே நம்பர் கூட வந்திருக்கோம். அந்த நம்பருக்கு உங்கள் பதிலை சரியாக அனுப்புங்க. ஓகே, நம்ம ஸ்டார்டிங் ஒரு பாட்டு பண்ணோம்ல, என்ன பாட்டு பண்ணோம்? காலாட்படையில். அந்த பாட்டு பாடலாமா? எல்லோரும் உட்காந்துட்டு இருக்க வேண்டாம், எல்லோரும் ஏந்து சத்தமாக பாடி என்ஜாய் பண்ணி பாடலாமா? ரெடி வித் மியூசிக், கமான். இயேசுவின் போர் வீரன் காலாட்படையில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி சத்தமாக பாடி ஆக்ஷன் பண்ணலாம். எல்லாரும் ஏந்துனுங்க, சோபாவிலேருந்து ஏந்தி ஆக்ஷன் பண்ணலாம். கமான், 2 3 go. காலாட்படையில் நான் இருக்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். சேர்ந்து சொல்லுங்க, கமான். காலாட்படையில் நான் இருக்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். சொல்லுங்க சத்தமான, இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன். காலாட்படையில் நான் இருக்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். ஒன்ஸ் மோர் சொல்லாமா? இயேசுவின் போர் வீரன். சொல்லுங்க சத்தமா, இயேசுவின் போர் வீரன். ஓகே, இன்னைக்கு நம்ம ஆயத்தமா என்ற தலைப்பில் இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய காரியம் கற்றுக்கிட்டோம். நம்ம ஆயத்தமாக இருக்கணும், ஏசப்பா வருகைக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஓகே குட்டீஸ், அடுத்த அப்ளேஸ் ப்ரோக்ராம் உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய். ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.